ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக வச்சுக்கிறது, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. அதுக்கு நம்ம இப்போது நம்ம நைட்டு படுக்க போகும்போது நம்ம இந்த போட்டுட்டு படுத்தோன்னா நல்லா காலையில் எந்திரிக்கும் போது ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிறதும் நல்லா கலர் கொடுத்துருக்கதும் நமக்கு நல்லாவே தெரியும். அது நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், எப்போமா போகிறோன்னு சொன்னோன்னா நீங்கள் நார்மலாக ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணுவீங்களோ, எப்படி வாஷ் பண்ணுவீங்களோ அப்படி வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் எடுத்துருக்கிறது கொஞ்சமாக பால் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம அதை அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த பால் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு காஃபி பவுடர் எடுத்துருக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி போட போகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாலில் சின்ன காட்டன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஸில் நல்லா அதுக்கப்புறம் இருக்கிற அழுக்காவலும் இப்படியே நீங்கள் இந்த காட்டனை வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படியே ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணும்போது இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்துடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 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 நல்லா ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஃபேஸு, நெக்கு அதெல்லாம் நல்லா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக காட்டன் ஒரு 2 செகண்ட் அப்படியே நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாட விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ நான் 2 நிமிஷம் இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம இந்த காஃபி பவுடர் நான் இன்றைக்கி சன்ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த காஃபி பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அது எனக்கு இந்த அளவு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு போதும். இப்போ நான் காஃபி பவுடர் போட்டுட்டேன். இப்போ நம்ம ஒரு இதிலேருந்து கொஞ்சமாக லெமன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லெமன் நல்ல ஃபேஸ் நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால நான் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஒரு செகண்ட் நல்லா இந்த சுகர்லாம் நல்லா சர்க்கரைலாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா 2 நிமிஷம் நல்லா இப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த லெமன் ஜூஸு, சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஃபேஸில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் போட்டு லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை இப்படி கையில் தொட்டு இப்படி லைட்டாக இப்படியே நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துலையே அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னு சொன்னோம்னா, கொஞ்சம் அழுக்கு இருந்த மாதிரி இருந்தாலோ ஒரு ஆயில் கண்டென்ட் இருந்தாலும் நல்லா ஃபேஸ்லேருந்து அது க்ளீன் ஆயிரும். நல்லா க்ளீன் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு டைம் போட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. அப்படி 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு 3rd டைம் நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கே எவ்வளோ அதாவது நல்லா ஷைனிங்காக பார்க்க அழகாக தெரியும். உங்கள் ஃபேஸும் நல்லாவே கலர் கொடுக்கும். கொஞ்ச நாளையிலே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இப்படி 2 நிமிஷம் நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்தாலும் சரிதான், அடுத்த டைம் திரும்ப போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கும் நல்லா க்ளீன் ஆகி நல்லா அது ஓப்பன் போஸ் ஆகி நல்லா இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது உங்களுக்கு காலையில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், வெளியில் ஃபங்க்ஷன் போகணும், இல்லை நீங்கள் எங்கேயும் ஈவினிங் கிளம்புறீங்கன்னா காலையில் இந்த மாதிரி போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அது ஈவினிங்குள்ளே நல்லா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். நீங்கள் அந்த டைம் சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் கூட இந்த பிரைட்னஸ் போகவே போகாது, அப்படியே இருக்கும். உங்களுக்கு நல்லா கலர் தெரியும், வித்தியாசம் நல்லாவே தெரியும். இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும். இப்போ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.